ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் சித்ரஜா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம கருவாடு தொக்கு தான் பண்ண போகிறோம். நம்ம சப்ஸ்கிரைபர் அவரை அடிக்கடி கேட்பார் கருவாடு தொக்கு செய்கிறது எப்படின்னு. அவருக்காக தான் இப்போ இந்த வீடியோ. இது வந்து ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம், ஆனால் டேஸ்ட்டு செம்ம அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். வாங்க இப்போ அதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காய்ச்சதுமே கடுகு உளுந்து போட்டுக்கலாம். இப்போ கடுகு பொரிச்சதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். நான் வந்து பெரிய வெங்காயம் போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் இருந்துச்சுன்னா அதை சேர்த்துக்கோங்க, டேஸ்ட் நல்லாவே இருக்கும். நான் வந்து கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிறேன். கருவாடில் உப்பு போட வேணாம், ஆனால் நான் யூஸ் பண்ணுற கருவாடு உப்பு ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால நான் உப்பு சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் வந்து உப்பு சேர்க்காமையே வந்து பண்ணுங்கள். ஏன்னா ஒரு சில கருவாடில் உப்பு அதிகமாக இருக்கும், நமக்கு தெரியாது இல்லைங்களா. ஸோ அந்த சமயத்தில் என்ன பண்ணோம்னா நம்ம உப்பு போடாமல் கருவாடு தொக்கு பண்ணிவிட்டு கடைசி இறக்கும்போது உப்பு போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டு அதையும் நல்லா வந்து மசிய வதக்கிக்கணும். இப்போ அதுக்கப்புறம் ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து அதை கரைச்சி வச்சுருக்கேன். அந்த புளி தண்ணியை ஊற்றி நல்லா வந்து தக்காளி வெங்காயம்லாம் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி வேகட்டும். இப்போ இதெல்லாம் வந்து நல்லா வெந்ததுக்கப்புறமா நான் வந்து இதில் மசால் பொடியெல்லாம் வந்து சேர்த்துக்கலாம். இதில் வந்து மிளகாய்த்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, சீரகத்தூள், அடுத்து மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள், இது எல்லாமே உங்கள் தேவைக்கு அளவாக போட்டுக்கோங்க. போட்டுட்டு இப்போ எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ தேவையான அளவு தண்ணி ஊற்றிட்டு, தேவையான அளவுக்கு கொஞ்சமாக தண்ணி ஊற்றினாலே போதும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு மூடி வச்சிடலாம். இப்போ ஒரு 2 கொதி வரட்டும். இப்போ பச்சை வாசனை போய் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற கருவாடை வந்து சேர்த்துடலாம். நான் இது சுடுதண்ணியில் போட்டு 2 தடவை வாஷ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த கருவாடை சேர்த்துட்டு 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு மூடி வச்சிடலாம். கருவாடுனால சீக்கிரமாகவே அது வெந்துடும். ஸோ 5 மினிட்ஸ் வந்து மூடி போட்டு வச்சுக்கலாம். இப்போ அந்த தண்ணியெல்லாம் வற்றி நல்லா வந்து தொக்கு ரெடி ஆயிடுச்சு. இப்போ தான் வந்து நான் ஒரு சீக்ரெட் வந்து சொல்ல போகிறேன். இப்போ இதை நான் நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் கூட சேர்த்துக்கோங்க. ஏன்னா இப்போ இந்த கருவாடு தொக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த கருவாடோடு நம்ம பிசைஞ்சு வாயில் வைக்கும் போது அந்த வெங்காயம் கடிப்படும் போது டேஸ்ட்டு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். கூடயே கொத்தமல்லி இருந்துச்சுன்னா தூவி விட்டுக்கோங்க. என்கிட்ட இன்றைக்கி இல்லை, அதனால் நான் தூவலை. நீங்கள் இது கூட கொத்தமல்லியும் சேர்த்துட்டிங்கன்னா செம்மையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.